ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக நிறையவே கேட்டிருந்தாங்க. இது வந்து எங்கே இருந்து கேட்டிருக்காங்க, அதாவது கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக எந்த புக்கில் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பிடிஎஃப்பில் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டு சாதனைகள்னு சொல்லி ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து தமிழரசு தான். இந்த பிடிஎஃப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் 6 மாதம் முன்னாடியே எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். நான் சொன்னதை நம்பி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, கீழ்காணும் திட்டங்களை அந்தந்த வருடத்தின் பொறுத்துக. இதில் வந்து நீங்கள் நலமா, மனுநீதி, குரல் முற்றோதல், இல்லம் தேடி கல்வி, இந்த 4 திட்டங்களையும் கொடுத்து அது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற வருஷத்தையும் கொடுத்துருக்காங்க. நிறைய கொஸ்டின் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேட்டிருந்த நீங்கள் நலமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6/3/2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக தான். ஸோ அதை வச்சு நாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது இந்த புக்கில் பேஜ் நம்பர் 81 இது இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம் பார்த்திங்கன்னா, நான் வந்து யூனிட் 9க்கு பாசிவா புக் படிக்க சொன்னேன். பாசிவா எழுதிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிற புக்கை வந்து படிக்க சொன்னேன். அதில் வந்து இயர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆண்டு சாதனைகள் புக்கில் பார்த்திங்கன்னா இயர் கொடுக்கல, இல்லைனா என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நான் சொன்ன புக்கில் இருந்தால் வந்திருக்கு. இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கன்ஃபார்மாக இருக்கும். மீதி 2ம் நான் பார்த்த வரை இல்லை, ஆனால் இந்த 2 வச்சுமே நீங்கள் வந்து ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்க முடியும். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்டுக்கு அமைக்கப்பட்ட ஒரு தளம் எது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 253 இளையதளம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் இளையதளம் மூலம் சாட்பாட் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி 44,787 இளைஞர்கள் பயன். இந்த பேராவை பார்த்திங்கன்னா அப்படியே கேட்டிருக்காங்க, ஒரு ட்விஸ்ட்டு கூட வைக்கல. ஸோ இதுவும் உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டேஷ் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் டூரிங் த இயர் 2022-23. எந்த மாநிலம் 2022-23 கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலம்? இதுக்கான ஆன்சரும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அதே பாசிவாக எழுதிய சமூக பொருளாதார பிரச்சனைகளில் கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரத்தை கண்காணிக்கும் மையம் அறிக்கை மார்ச் 2022 படி இந்தியாவில் அதிக வேலையின்மை காணப்படும் மாநிலங்கள் ஹரியானா. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹரியானா. ஈஸியாக உங்களால் எக்ஸ்ட்ரா 1 மார்க் எடுத்துருக்க முடியும், நான் சொன்ன இந்த 2 புக்கையும் படிச்சிருந்தீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் புலம்பெயர் நாள் பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை? உலக புலம்பெயர் தமிழர் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 12 முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது. அடுத்து நாம் வெல்வோம் என்ற கருப்பொருளுடன் புலம்பெயர் தமிழர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க தமிழ் பரப்புரை கழகம் அமைப்பதற்கு 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவும் பார்த்திங்கன்னா அதே 3 ஆண்டு சாதனைகள் புக்கில் பேஜ் நம்பர் 477 இருக்குது. என்னென்னு இருக்குன்னா அயலக தமிழர் தினம்னு இருக்குது. அயலக தமிழர்னாலும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 12ஆம் தேதி அயலக தமிழர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டில் தமிழால் இணைவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, நாம் வெல்வோம்னு சொல்லலை. ஸோ அது வந்து தப்பாக இருக்கலாம். இது அடுத்த பாயிண்ட் கரெக்டாக தப்பான்னு தெரியல, ஆனால் இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தமிழரசு வந்து மாதம் வெளியிடுவாங்க, அதோட சம்மரி தான் இது. 2021லேருந்து 24ஓட சம்மரி தான் இது. நாம் வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னா, இப்போ ஜூன் மாதம் குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது, ஜூன் 2025. நாம் வந்து ஜூன் 2024லேருந்து 1 இயருக்கு நம்ம கண்டிப்பாக படிக்கணும் தமிழரசு. அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. குரூப் 2வே இவ்வளோ ட்விஸ்டடாக கேட்குறாங்கன்னா, அதாவது இவ்வளோ டீப்பாக கேட்குறாங்கன்னா குரூப் 1 வந்து எப்படி கேட்பாங்க? ஸோ நம்ம மந்த்லி மேகசின் படிக்கணும். டைம் இருந்தால் மந்த்லி மேகசின் படிக்கணும், அப்படி இல்லைனா இதை முடித்தாலே போதும். ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா 500 பக்கத்துக்கு மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், 1 மார்க் 2 மார்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம்.
அடுத்த கொஸ்டின், நான் முதல்வன், புதுமை பெண், விடியல் பயணம், மக்களுடன் முதல்வர். இது வந்து நாம் வந்து ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன், ஸோ பார்த்துக்கோங்க. நான் முதல்வன் திட்டம் வந்து பேஜ் நம்பர் 133 இருக்குது. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்த தான் இந்த திட்டம் நான் முதல்வன். அடுத்து, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்களுக்கு காலேஜ் போகும்போது மாதம் 1000 ரூபா கொடுக்குறதா இந்த திட்டம் இருக்குது. இதுக்கு பேர் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான், ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுவும் பார்த்திங்கன்னா அதே பேஜில் தான் இருக்குது. அடுத்து, விடியல் பயண திட்டம் பேஜ் நம்பர் 222 இருக்குது. விடியல் பயணம் வந்து உங்களுக்கே தெரியும், மாநகராட்சி பேருந்துகளில் வந்து பெண்களுக்கு இலவச பயணம். அடுத்து வந்து மக்களுடன் முதல்வர் திட்டம். இது வந்து எதுக்காக பார்த்திங்கன்னா பொதுமக்களோட குறைகளை வந்து விரைவாக தீர்ப்பதற்காக கொண்டு வரது தான் இந்த திட்டம். ஸோ இந்த 4மே பார்த்திங்கன்னா இந்த ஒரே பிடிஎஃப்பில் இருக்குது. இன்னும் வந்து அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம். அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் மொழிபெயர்க்க 5 கோடி வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மூலம் அம்பேத்கரின் படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட உள்ளது. இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 289 இருக்குது. ஆனால் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து டிஎன்பிசி சொன்னால் தான் எனக்கு தெரியும். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் படைப்புகள் தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்து முதல் 10 தொகுதிகள் வெளியிட ரூபாய் 51 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. முதல் 10 தொகுதி தான் 51 லட்சம். ஸோ ஃபுல்லாக வந்து ஏதாவது தமிழரசில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக தப்பானு பார்த்துக்கலாம். இந்த பேஜ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட சங்ககால இலக்கியங்கள்லேருந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணதுக்காக உள்ள டாபிக் சப் டாப்பிக்கில் தான் இது இருக்குது. சைடில் பாருங்கள், சங்க இலக்கிய நூல்கள், அப்புறம் புகழ்பெற்ற தலைவர்கள் இவங்களோட படைப்புகளை தான் மொழிபெயர்ப்பதற்காக தான் இந்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது காரணம் வந்து கரெக்டு தான். ஏன்னா வந்து ஃபுல்லாக அதை டிஜிட்டலைஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ காரணம் வந்து கண்டிப்பாக கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பின்வருவனற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளன. 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம், 1992 தேசிய அறக்கட்டளை சட்டம், 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், 1999 புனர்வாழ்வு மன்ற சட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா சிவா புக்கில் வந்து பேஜ் நம்பர் 426 இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டு. அடுத்து வந்து உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில் படிச்சிருப்போம், 2013 ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டு. ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஃபஸ்ட்டும் 4த்தும் கரெக்டு, மீதி 2 தப்பு. சாரி, ஆப்ஷனை ஒழுங்காக பார்க்கல. ஃபஸ்ட்டும் 3ர்டும் கரெக்டு, அதனால் 2 மற்றும் 4 தவறானவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முதல்வரின் காலை உணவு திட்டம் பற்றிய குறிப்புடன் பின்வரும் அறிக்கையை கவனிங்கள். இதில் வந்து காலை உணவு திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க. மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் இது செயல்படுத்தப்படும். கரெக்ட் தான். இத்திட்டம் இந்தியாவில் ஒரு முன்னோடி திட்டம் மற்றும் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாகும். இது வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ வந்து முன்னோடி திட்டம் தான். அதனால் 3மே கரெக்டு தான். இதுவே அதே 3 ஆண்டு சாதனைகள் புக்லேயும் பார்த்திங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம்னு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அரசு தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு சத்தான காலை உணவு வழங்கும் திட்டம். ஓகேவா? ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா உங்களால் ஃபுல்லாகவே ஆன்சர் பண்ண முடியும். இதை வந்து பேஜ் நம்பர் 341 இன்னும் கிளியராக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒரு முன்னோடி திட்டம்னையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, எல்லா ஸ்கூலுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதுன்னு. ஸோ 3மே ஆன்சர் கரெக்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல்வர் டேஷ்போர்டின் முதன்மை பங்கு என்ன? இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, சுற்றுலாத்துறையின் புள்ளி விவரங்களை தருவது, அரசு துறைகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பது, சுகாதார சேவைகளை நிர்வகிப்பது. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா முதல்வரின் டேஷ்போர்டு அப்படின்னு இங்கிலீஷில் இல்லை, ஆனால் நான் ஃபுல்லாக நெட்லேயும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல்வரின் முகவரித்துறை தான் டேஷ்போர்டுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் 2ம் 3ம் கரெக்டுன்னு இந்த பேராகிராஃபை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
இதாவது மொத்த துறையுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரே கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்காண்டி தான் அதை கொண்டு வந்தாங்க டேஷ்போர்ட்னு. இது வந்து எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து முதல்வரின் முகவரி டேஷ்போர்ட்னு சிஎம் டேஷ்போர்ட்னு அடித்தாலே முதல்வரின் முகவரி தான் வருது. ஸோ இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 79 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதலமைச்சரை மக்கள் தாயுமானவர் என்று அழைக்கின்றனர். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் சாய்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளியில் காலை உணவு, விடியல் பயணத் திட்டம், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, இதை கண்டுபிடிக்க முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது எனக்கு. இதில் வந்து அக்டோபர் மாத தமிழரசு இதில் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் தான் கொண்டு வந்ததுக்காக முதலமைச்சர் வந்து தாய்மானவனாக இருப்பேன் என்று சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் புதல்வர்களாகிய மாணவர்களுக்கும் தாய்மானவனாக இன்றும் உடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து சாய்ஸில் இல்லை, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளுள் எவை சரியானவை? கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் இத்திட்டத்தால் பலனடைகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காளிங்கராயன் அணையிலிருந்து 1.5 TMC உபரி நீரை இத்திட்டத்திற்காக எடுக்க உத்தேசிக்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இத்திட்டம் 2456.41 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு மேற்குறிப்பிட்ட மாவட்டங்களின் 28,464 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன நீர் வழங்குகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது கொண்டு வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆகி இப்போ மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப டீப்பாக எவ்வளோ ரூபா செலவழிச்சிருக்காங்கன்னு கூட கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரும் பார்த்திங்கன்னா அதே 3 ஆண்டு டிவிஏ புக்கில் தான் இருக்குது. அதாவது தமிழரசு சாதனைகள் புக்கில் தான் இருக்குது. அப்படியே லைனில் இருக்குது, நீங்களே பாருங்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள் தான் பலனடையுது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. அடுத்து வந்து காளிங்கராயன் அணைக்கட்டில் கீழ்ப்புறத்திலிருந்து 1.5 TMC அடி உபநீரை நீரேற்று முறையில் குழாய்களின் மூலம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 1.5 TMC தான். ஸோ இதுவும் கரெக்டு. மூணாவது பார்த்திங்கன்னா 1916 கோடி தான் செலவு. அங்கே வந்து 2400 கோடிக்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 24,468 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் வந்து 28,000ன்னு சொல்லியிருக்காங்க. 4,000 ஏக்கர் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். வேறு ஏதாவது கரண்ட் சோர்ஸில் படிச்சிங்கனாலும் ஓகே தான். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் துவங்கப்பட்டுள்ள நீங்கள் நலமா என்னும் திட்டமானது. இது வந்து ரீசெண்டாக கொண்டு வந்தது. நீங்கள் நலமா இதை பற்றியே இதிலேயே 2வது கொஸ்டின். மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதற்குமானதாகும். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். அடுத்து இத்திட்டமானது மின் ஆளுகை என்னும் கருவியால் உருவாக்கப்பட்டதாகும். இத்திட்டமானது அரசு பொதுநல திட்டங்கள் குறிப்பிட்டவர்களுக்கு சென்று சேர்கிறதா என்று உறுதிப்படுத்துகின்றது. இந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். ஆன்சர் வந்து இவைகள் அனைத்தும் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 80 இருக்குது. நீங்கள் நலமா திட்டம் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் உரியவர்களுக்கு சென்று சேருவதை கண்காணிக்கிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட் வந்து கரெக்ட். இதில் அடுத்தும் பார்த்திங்கன்னா அதன் அடிப்படையில் நலத்திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு சென்று சேருவதை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் சேவைகளின் தரத்தினை மேம்படுத்த வழிவகைகள் மேற்கொள்ளப்படும். ஸோ 3மே பார்த்திங்கன்னா கரெக்டானது தான். ஆன்சர் வந்து இந்த புக்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎன்டி ஹப் எங்கு அமைந்துள்ளது? இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ளது. இதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா சோர்ஸ் சொன்னாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அதே தமிழரசின் 3 ஆண்டு சாதனைகள் புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 466 இருக்குது. தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் ஐடிஎன்டி ஹப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜில் கண்டுபிடிப்புகளின் தொட்டிலாக விளங்கும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சர் சி.வி. ராமன் அறிவியல் கட்டடம் 3வது தளம் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் முகவரியில் இது செயற்பட்டு வருகிறது. ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து என்ன புரியுதுன்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு சம்மந்தமானது பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து இந்த டைம் நிறைய கேட்டிருக்காங்க. பட்ஜெட்டு பற்றி கேட்டிருக்காங்க, நிறைய திட்டங்கள் பற்றி கேட்டிருக்காங்க, எல்லாமே கேட்டிருக்காங்க. இது ஆனால் எங்கே இருந்ததுன்னா
நான் சொன்ன புக்கை தாண்டி எங்கேயுமே கேட்கல. பட்ஜெட் வந்து எங்கேருந்து வந்திருக்குங்கிறத நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஓகேவா? பட்ஜெட் பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே கரெக்டாக இருக்கும், தப்பாக இருக்காது. 100% கொஸ்டின் வந்து யாராலுமே அட்டன் பண்ண முடியாது. நாம் டாப்பர் ஆகிறதுக்கு நான் சொல்கிற ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது வந்து டாப்பரே ஆக முடியும். அதாவது முதல் 100 150 ரேங்க்குள்ளே நான் சொன்ன புக்கை படித்தாலே நீங்கள் வந்துடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை விட வேறு எந்த பெஸ்ட்டு சோர்ஸும் இல்லை நான் அனலைஸ் பண்ணது வர. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 மாதம் முன்னாடியே கொடுத்துட்டோம். நம்பிக்கை இருக்கவங்க படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க இதை பார்த்து மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது. ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பால்டி லட்சுமிகாந்த் புக்லேயும் இருக்குது, ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, நிறையவே சோர்ஸ் இருக்குது இதுக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சிவா அவர்கள் எழுதிய சமூக பொருளாதார பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் பேஜ் நம்பர் 3ல் 3வது பாயிண்ட் பாருங்கள். ஆர்டிக்கிள் 24 குழந்தைகளை தொழிற்சாலைகளிலோ அல்லது பாதுகாப்பற்ற பணிகளிலோ ஈடுபடுத்துவதை தடை செய்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். நான் சொல்கிற புக் எல்லாமே படிக்கிறதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் படிச்சுட்டு போனீங்கன்னா எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற புக்கை படிக்கலைன்னா எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த கஷ்டம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.